वाल्मीकि रामायणं किष्किन्धा काण्डम् अध्यायं 49 अंगदाज्ञया रजत पर्वताधीष्वन्वेषणम् अंगदनिन कट्टளையால் रजतमலை முதலியவற்றில் தேடுவது एकोनपञ्चाशः सर्गः 49வது सर्गम् अंगदाज्ञया रजतपर्वताधीष्वन्वेषणम् अंगदनिन कट्टளையால் रजतमலை முதலியவற்றில் தேடுவது अथांगदस्तदा सर्वान् वानरानिदमब्रवीत् परिश्रान्तो महाप्राज्ञः समाश्वास्य शनैर्वचः तदा அப்பொழுது परिश्रान्तः விடாமுயற்சி உடையவனும் महाप्राज्ञः பேரறிவாளனுமாகிய அங்கதன் வானரர்கள் சர்வான் எல்லோரையும் சமாஸ்வாசிய தேற்றரவுபடுத்தி இதம் பின்வரும் வச்சக மொழியை ஷனைஹி அத உள்ளம் குளிரும் வண்ணமாகவே அப்ரவீத் மொழிந்தான். அப்பொழுது விடாமுயற்சி உடையவனும் பேரறிவாளனுமாகிய அங்கதன் வானரர்கள் எல்லோரையும் தேற்றரவுபடுத்தி பின்வரும் மொழியை உள்ளம் குளிரும் வண்ணமாகவே மொழிந்தான். வனானி கிரயோ நத்யோ துர்காணி கஹனானி ச தரிகிரி குஹாಶ್ಚைவ விசித்தானி சமந்ததः तत्र तत्र सास्माभिर्जानकीन च दृश्यते तद्वारक्षो हृतान् येन सीतासुरसुतोपमा. अस्माभिः நம்மால் சஹ கூடவே வனானி வனங்களும் கிரயः மலைகளும் நத்யः நதிகளும் துர்காணி துர்கங்களும் கஹனானி ச குகைகளும் தரிகிரி குஹாः ஏவ ச மலை அருவிகளும் மலை குகைகளும் ஆகிய இவைகள் தத்ர தத்ர அங்கங்கே சமந்ததः முற்றும் விசித்தானி தேடப்பட்டன. ஜானகி தேவியார் திருஷ்யத்தேன காணப்படவில்லை. சுரசுதோபமா தெய்வ பெண் என விளங்கும் சீதா தேவியார் ஏன எவனால் ஹிருதா திருடி போகப்பட்டனளோ தந்த ரக்ஷகாவா அரக்கனும் ச அப்படியே காணப்படவில்லை. நம்மால் கூடவே வனங்களும் மலைகளும் நதிகளும் துர்கங்களும் குகைகளும் மலை அருவிகளும் மலை குகைகளும் ஆகிய இவைகள் அங்கங்கே முற்றும் தேடப்பட்டன. ஜானகி தேவியார் காணப்படவில்லை. தெய்வ பெண் என விளங்கும் சீதா தேவியார் எவனால் திருடி போகப்பட்டனளோ அந்த அரக்கனும் அப்படியே காணப்படவில்லை. காலश्च नो महान्यातः सुग्रीवश्चोग्रशासनः तस्मात् भवन्तः सहिता विचिन्वन्तु समन्ततः. நமக்கு காலஹ ச தவணையாய் வரையப்பட்டிருந்த காலமோ மகான் வெகுவாய் யாத்தகா கடந்துவிட்டது. சுக்ரீவஹ ச சுக்ரீவரோ உக்ர சாசனஹ கூடிய தண்டனை விதிக்கிறவர். தஸ்மாத் ஆகையால் பவந்தஹ நீங்கள் சகிதாக ஒன்று கூடி சமந்ததः எங்கும் விசின்வந்தோ தேடக் கடவீர்கள்.
நமக்கு தவணையாய் வரையப்பட்டிருந்த காலமோ வெகுவாய் கடந்து விட்டது. சுக்ரீவரோ கொடிய தண்டனை விதிக்கிறவர். ஆகையால் நீங்கள் ஒன்று கூடி எங்கும் தேடக் கடவீர்கள். விஹாய தந்திரீம் சோகம் ச நித்ராம் சைவ சமுத்திதாம் விசேனோத்வம் யதா சீதாம் பஷ்யாமோ ஜனகாத்மஜாம். தந்திரீம் ச மனக்களைப்பையும் சோகம் ச மனத்துயரத்தையும் சமுத்திதாம் இப்பொழுது உண்டாயிருக்கும் நித்ராம் ஏவ மன ஏக்கத்தையும் விஹாய விட்டொழித்து ஜனகாத்மஜாம் ஜனகர் திருமகளாகிய சீதாம் சீதா தேவியை யதா பஷ்யாமஹ எப்படி செய்தால் நாம் காணப் பெறலாமோ அப்படி விசேனோத்வம் நீங்கள் தேடக் கடவீர்கள். மனக்களைப்பையும் மனத்துயரத்தையும் இப்பொழுது உண்டாயிருக்கும் மன ஏக்கத்தையும் விட்டொழித்து ஜனகர் திருமகளாகிய சீதாதேவியை எப்படி செய்தால் நாம் காணப் பெறலாமோ அப்படி நீங்கள் தேடக் கடவீர்கள். அநிர்வேதம் ச தாக்ஷ்யம் ச மனசாபராஜயம் காரிய சித்திகராண்யாஹோ தஸ்மாத் ஏதத் ப்ரவீம்யஹம். அநிர்வேதம் ச மனம் தளராது இருத்தலையும் தாக்ஷ்யம் ச இக்கட்டுகளில் ஏற்ற உபாயங்களை அனுஷ்டிக்கும் தன்மையையும் மனசகா மனதை அப்பராஜயம் ச மீற விடாது அடக்கும் சக்தியையும் காரிய சித்தி கராணி காரிய சித்தியை விளைவிக்கின்றவைகளாய் ஆகுகோ பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தஸ்மாத் ஆகையால் ஆகம் நான் ஏதத் இதை பிரவிமி சொல்லுகிறேன். மனம் தளராது இருத்தலையும் இக்கட்டுகளில் ஏற்ற உபாயங்களை அனுஷ்டிக்கும் தன்மையையும் மனதை மீறவிடாது அடக்கும் சக்தியையும் காரிய சித்தியை விளைவிக்கின்றவைகளாய் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் நான் இதை சொல்லுகிறேன். அத்யாபேதத்வனம் துர்கம் விசின்வந்தோ வனௌகசஹ கேதம் த்யக்த்வா புனः சர்வைர்வனமேதத் விசியதாம். அத்யாபி என்னும் வனௌகசஹா வானரர்கள் தத் அந்த துர்கம் புகவரிய வனம் வனத்தை விசின்வந்தோ தேட வேண்டும். ஏத்தத் வனம் இந்த வனமானது புனக இன்னொரு தரம் கேதம் மனச்சோர்வை தியக்த்வா விட்டொழித்து சர்வைகி நாம் எல்லோராலும் விச்சீயதாம் தேடப்பட வேண்டும். இன்னும் வானரர்கள் அந்த புகவரிய வனத்தை தேட வேண்டும். இந்த வனமானது இன்னொரு தரம் மனச்சோர்வை விட்டொழித்து நாம் எல்லோராலும் தேடப்பட வேண்டும். அவசியம் கிரியமாணஸ்ய திருஷ்யதே கர்மணः ஃபலம் அலம் நிர்வேதமாகம்ய நயினோன்மீலனம் க்ஷமம். அவசியம் எந்த இக்கட்டு ஏற்படினும் கிரியமானஸ்ய காரியத்தை விடாது செய்யப்படும் கர்மணகா ஒரு காரியத்தின் ஃபலம் பயன் திருஷ்யத்தே காணப்படுகிறது. நிர்வேதம் மனத்தளர்ச்சியை ஆகம்ய அலம் அடைந்தது போதும். நோன்மீலனம் ஹி கண்களை மூடிக்கொள்ளுதல் என்பதே நக்ஷமம் தகாது. எந்த இக்கட்டு ஏற்படினும் காரியத்தை விடாது செய்யப்படும்
ஒரு காரியத்தின் பயன் காணப்படுகிறது. மனத்தளர்ச்சியை அடைந்தது போதும். கண்களை மூடிக்கொள்ளுதல் என்பதே தகாது. சுக்ரீவ கோப்பனோ ராஜா तीक्ष्णदण्डश्च वानरः भेत्तव्यं तस्य सततं रामस्य च महात्मनः. वानरः वानरनाय सुग्रीवः सुग्रीव राजा मन्नर கோப்பனः கோபிஷ்டன் தீக்ஷ்ணதண்டः கொடிய தண்டனை விதிக்கின்றவன் சததம் எப்பொழுதும் தஸ்ய ச அவனுக்கும் மகாத்மனக மகாத்மாவாகிய ராமஸ்ய ச ராமருக்கும் பேத்தவ்யம் பயப்பட வேண்டியது. வானரனாகிய சுக்ரீவ மன்னர் கோபிஷ்டன் கொடிய தண்டனை விதிக்கின்றவன் எப்பொழுதும் அவனுக்கும் மகாத்மா பாக்ய ராமருக்கும் பயப்பட வேண்டியது. हितार्थं एतदुक्तं वः क्रियतां यदि रोचते उच्यतां वा क्षमं यन्नः सर्वेषामेव वानराः. வானரர்களே வா உங்களது ஹிதார்த்தம் நன்மைக்காக ஏத்தது உக்தம் சொல்லப்பட்டது ரோச்சதே யதி இஷ்டமானால் கிரியதாம் அனுஷ்டிக்கப்படட்டும் வா இல்லையாயில் நக சர்வேஷாம் நம் எல்லோருக்கும் க்ஷமம் ஏற்றதாயிருக்கிறது யத் ஏவ எதுவோ அது உச்சதாம் சொல்லப்படட்டும். வானரர்களே உங்களது நன்மைக்காக இது சொல்லப்பட்டது இஷ்டமானால் அனுஷ்டிக்கப்படட்டும் இல்லையாகில் நம் எல்லோருக்கும் ஏற்றதாயிருக்கிறது எதுவோ அது சொல்லப்படட்டும். அங்கதஸ்யேவ ச ஸ்ருத்வா வசனம் கந்தமாதனः வாசா வியக்தயா வாசா பிபாசா ஸ்ரம கிண்ணயா. கந்தமாதனः கந்தமாதனன் என்பவன் அங்கதஸ்ய அங்கதனது வசக சொல்லை ஸ்ருத்வா கேட்டு பிபாசா ஸ்ரம கிண்ணயா தாகத்தாலும் சிரமத்தாலும் மனம் தளர்ச்சியை நன்கு விளங்க காட்டுகிறதும் அவ்யக்தயா செவ்வென புலப்படாது இருக்கிறதுமான வாச்சா சொற்கொண்டு வச்சனம் ஒரு மொழியை வாச்ச பின்வருமாறு மொழிந்தான். கந்தமாதனன் என்பவன் அங்கதனது சொல்லை கேட்டு தாகத்தாலும் சிரமத்தாலும் மனத்தளர்ச்சியை நன்கு விளங்க காட்டுகிறதும் செவ்வென புலப்படாது இருக்கிறதுமான சொற்கொண்டு ஒரு மொழியை பின்வருமாறு மொழிந்தான். சத்ருஷம் खलु वो वाक्यम् अङ्गदो यदोवाचः हितं चैवानुरूपं च क्रियतामस्य भाषितम्. वः உங்களுக்கு அங்கதன் எந்த ஒரு வாக்கியம் சொல்லை உவாச்சக சொன்னானோ அது சத்ருஷம் ச அவனுக்கு ஏற்றது அனுரூபம் ச காரியத்திற்கு ஏற்றது ஹிதம் ஏவ நட்பயனை அளிக்கத்தக்கது அஸ்ய இவனது பாஷிதம் சொல் கலோ எப்படியும் கிரியதாம் செய்யப்படட்டும். உங்களுக்கு அங்கதன் எந்த ஒரு சொல்லை சொன்னானோ அது அவனுக்கு ஏற்றது காரியத்திற்கு ஏற்றது நட்பயனை அளிக்கத்தக்கது இவனது சொல் எப்படியும் செய்யப்படட்டும். புனர்மார்காமஹைஷைலான் கந்தராம்ஷ தரீம்ஸ்ததா காணனானி ச சூன்யானி கிரிப்ரஸ்ரவணானி ச.
புனः மீளவும் ஷைலான் மலைகளிலும் கந்தராஞ்ச குகைகளிலும் தரீஹி ததா பள்ளத்தாக்குகளிலும் சூன்யானி பாழான காணனானி ச காடுகளிலும் கிரி பிரஸ்ரவணானி ச மலை அருவிகளிலும் மார்காமகை நாம் தேடுவோம். மீளவும் மலைகளிலும் குகைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் பாழான காடுகளிலும் மலை அருவிகளிலும் நாம் தேடுவோம். யதோத்திஷ்டானி சர்வாணி சுக்ரீவேன மகாத்மனா விசின்வந்தோ வனம் சர்வே கிரிதுர்காணி சர்வசः. சர்வே எல்லோரும் மகாத்மாவாகிய சுக்ரீவேன சுக்ரீவனால் யத்தோத்திஷ்டானி குறிப்பிட்டபடியான சர்வாணி எல்லாவற்றிலும் வனம் காட்டிலும் கிரி துர்காணி மலைகளிலும் துர்க்கங்களிலும் சர்வசः எங்கும் விசின்வந்து தேட வேண்டும். எல்லோரும் மகாத்மாவாகிய சுக்ரீவனால் குறிப்பிட்டபடியான எல்லாவற்றிலும் காட்டிலும் மலைகளிலும் துர்க்கங்களிலும் எங்கும் தேட வேண்டும். ததः சமுத்தாய புனர் வனராஸ்தே மகாபலாः விந்தியக்காணன சங்கீர்ணாம் விசேரோரு தக்ஷிணாம் திசம். மகாபலசாலிகளான தே அந்த வானரர்கள் புனः மீளவும் ததகாவிடத்திலிருந்து சமுத்தாய எழுந்து விந்திய காணன சங்கீர்ணா விந்திய மலை காடுகள் நிறைந்த தக்ஷிணாம் தெற்கு திசம் திக்கில் விசேரோஹோ தேடி திரிந்தனர்கள். மகாபலசாலிகளான அந்த வானரர்கள் மீளவும் அவ்விடத்திலிருந்து எழுந்து விந்திய மலை காடுகள் நிறைந்த தெற்கு திக்கில் தேடித் திரிந்தனர்கள். தேஷாரதாப்ர பிரதிமம் ஸ்ரீமத் ரஜத பர்வதம் शृङ्गवन्तं दरीमन्तम् अधिरोह्य च वानराः तत्र लोध्रवनं रम्यं सप्तपर्णवनानि च व्यचिन्वंस्ते हरिवराः सीतादर्शनकाङ्क्षिणः. ते அந்த வானரர்கள் சாரதாப்ர பிரதிபம் சரத்கால மேகத்திற்கு ஒப்பானதும் ஸ்ருங்கவந்தம் கொடு முடிகளை உடையதும் தரீமந்தம் குகைகள் உடையதும் ஸ்ரீமத் அழகியதுமான ரஜத பர்வதம் ரஜத மலை என்பதில் அதிரோஹ்ய ஏரீச்ச அதன் பின்னர் சீதா தர்ஷன காங்ஷினஹ சீதா தேவியை தரிசிக்க வேண்டும் என்ற அவா கொண்டிருந்த தே அந்த ஹரிவராக வானரோத்தமர்கள் தத்ர விடத்தில் ரம்யம் அழகிய லோத்ரவனம் வெள்ளொலுத்தி வனத்திலும் சப்தப்பர்ண வனானிச்ச ஏழிலை பாலை வனங்களிலும் வியச்சின்பன் தேடினார்கள். அந்த வானரர்கள் சரத்கால மேகத்திற்கு ஒப்பானதும் கொடு முடிகளை உடையதும் குகைகள் உடையதும் அழகியதுமான ரஜதமலை என்பதில் ஏறி அதன் பின்னர் சீதா தேவியை தரிசிக்க வேண்டும் என்ற அவா கொண்டிருந்த அந்த வானரோத்தமர்கள் அவ்விடத்தில் அழகிய வெள்ளுலுத்தி வனத்திலும் ஏழிலை பாலை வனங்களிலும் தேடினார்கள். தஸ்யாக்ரமதேருடாஸ்தே ஸ்ராந்தா விப்புல விக்ரமாः
न पश्यन्ति स्म वैदेहीं रामस्य महेशीं प्रियाम् விபுல விக்கிரமாளவு கடந்த ஆண்மையுடைய அவர்கள் தஸ்யேதன் அக்ரம் உச்சியில் அதிரூடாக ஏறினவர்களாய் ஸ்ராந்தாக ஏக்கம் பிடித்தவர்களாய் ராமஸ்யே ஸ்ரீராமருடைய பிரியாம் பிரிய மகிஷே மனைவியாகிய வைதேகீம் ஜானகி தேவியாரை பஷ்யந்தி ஸ்ம ந காணவில்லை. அளவு கடந்த ஆண்மையுடைய அவர்கள் அதன் உச்சியில் ஏறினவர்களாய் ஏக்கம் பிடித்தவர்களாய் ஸ்ரீராமருடைய பிரிய மனைவியாகிய ஜானகி தேவியாரை காணவில்லை. ते तो दृष्टे गतं कृत्वा तं शैलं बहु कन्दरम् अवरोहन्तहरयो वीक्षमाणास्ततस्ततः. ते அந்தஹரயः வானரர்கள் பகு கந்தரம் பல குகைகள் ஒற்ற தம் அந்த சைலம் பர்வதத்தை திருஷ்டிகதம் கிருத்வா நன்கு தேடிவிட்டு தோ இன்னும் ததஸ்ததः எங்கும் வீக்ஷமானாக தேடி பார்த்து கொண்டு அவாரோகந்த இறங்கினார்கள். அந்த வானரர்கள் பல குகைகள் ஒற்ற அந்த பர்வதத்தை நன்கு தேடிவிட்டு இன்னும் எங்கும் தேடி பார்த்து கொண்டு இறங்கினார்கள். அவரோஹ்யே ததோ பூமிம் ஸ்ராந்தா விகத சேதசः ஸ்தித்வா முகூர்த்தம் தத்ராத விருக்ஷமூலம் உபாஸ்ரிதாः. ததः விடத்திலிருந்து பூமிம் சமபூமியில் அவரோஹ்ய இறங்கி தத்ர அங்கேயே முகூர்த்தம் ஒரு முகூர்த்த காலம் விகத சேதசக மனம் இழந்தவர்களாய் ஸ்ராந்தாக களைப்புற்றவர்களாய் ஸ்தித்வா தங்கிவிட்டு அதன் பின்னர் விருக்ஷமூலம் ஓர் மரத்தடியை உபாஸ்ரிதாக அடைந்தார்கள். அவ்விடத்திலிருந்து சம பூமியில் இறங்கி அங்கேயே ஒரு முகூர்த்த காலம் மனம் இழந்தவர்களாய் களைப்புற்றவர்களாய் தங்கிவிட்டு அதன் பின்னர் ஓர் மரத்தடியை அடைந்தார்கள். ते मुहूर्तं समाश्वस्ताः किञ्चित् भग्न परिश्रमाः पुनरेवोद्यत कृत्स्नां मार्गितुं दक्षिणां दिशम्. ते அவர்கள் முகூர்த்தம் ஒரு முகூர்த்த காலம் சமாஸ்வஸ்தாக இளைப்பாரினவர்களாய் கிஞ்சித் சிறிது பக்ன பரிசிரமாக சிரமம் தீர்ந்தவர்களாய் தட்சிணாம் தென் திசம் திக்கை கிருத்ஸ்னாம் ஏவ முழுவதையுமே புனக என்னும் மார்கித்தும் தேடுவதற்கு உத்யதாக கிளம்பினார்கள். அவர்கள் ஒரு முகூர்த்த காலம் இளைப்பாரினவர்களாய் சிறிது சிரமம் தீர்ந்தவர்களாய் தென் திக்கை முழுவதையுமே இன்னும் தேடுவதற்கு கிளம்பினார்கள். ஹனுமத் பிரமுகாஸ்தேதோ பிரஸ்திதா ப்ளவகர்ஷபாः விந்தியமேவாதிதஸ்தாவத் விசேருஸ்தே ததஸ்ததः. தே அந்த ஹனுமத் பிரமுகாக ஹனுமாரை தலைமையாக உடைய ப்ளவகர்ஷபாக வானரோத்தமர்கள் தோ அப்பொழுது ஆதிதக முதலில் விந்தியம் விந்திய மலைக்கு பிரஸ்திதாக புறப்பட்டு சென்றார்கள். தே அவர்கள் ததஸ்ததः எங்கும் தாவத் ஏவ ஒன்றையும் விடாது விசேருஹு தேடித் திரிந்தார்கள். அந்த ஹனுமாரை தலைமையாக உடைய வானரோத்தமர்கள் அப்பொழுது முதலில் விந்திய மலைக்கு புறப்பட்டு சென்றார்கள்.
அவர்கள் எங்கும் ஒன்றையும் விடாது தேடித் திரிந்தார்கள். ஏத்யர்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே கிஷ்கிந்தாகாண்டே 59 सर्गः।